ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னுலகம் என் பாரதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைபர் செஞ்சுட்டு பாருங்கள். நான் நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். ஆன்மீகம், சமையல், பியூட்டி டிப்ஸு, இப்படி எக்கச்சக்கமான ஷார்ட்ஸ் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஃபுல் வீடியோவும் ஒரு சில வீடியோஸ் போட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் நிறைய பெரிய தோட்டம் நான் வச்சுருக்கேன். என்னோடய தோட்டத்தில் உள்ள செடி கொடிகள் எல்லாத்தையுமே நான் ஷார்ட்ஸாக வீடியோவும் போட்டிருக்கேன். இன்றைக்கி என்னோடய தோட்டத்தில் பச்சை மஞ்சள் தான் நான் விளைய வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட இந்த மஞ்சள் செடி வச்சு 1 வருஷத்துக்கு மேலாக போகுது. இப்போ தான் இது நல்லா சருகெல்லாம் எடுத்துட்டு இதிலேருந்து உள்ள மஞ்சளை நான் எடுக்கிறேன். இது தாங்க ஒரிஜினலான மஞ்சள். இந்த மஞ்சளை நாம் முகத்துக்கு போட்டுட்டு வரும்போது நிறைய பெனிஃபிட் இருக்குது. முகத்தில் உள்ள கரும்புள்ளிகள், அழுக்கு, இது எல்லாத்தையுமே போக்கிடும். வெயில் காலத்தில் ஏற்படுற வேர்வை, அரிப்பு, இது மாதிரியான தொல்லைகளையும் நீக்கும். இதை நம்ம ரெகுலராக பயன்படுத்திட்டு வரும்போது முகத்துக்கு நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். அப்படியே தங்கம் போல் ஜொலிக்கும். இந்த மஞ்சளை நீங்கள் போட்டுட்டு வரும்போது கடைகளில் நாம் வாங்குகிற மஞ்சள் பொடியில் கூட கண்டிப்பாக கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு கெமிக்கல் கலப்பாங்க. ஆனால் இது நம்ம வீட்டில் எந்த ஒரு ரசாயன பொருளுமே இல்லாமல் சுத்தமான காய்கறி அழிகிற தோல், தண்ணி, இது மாதிரி தான் நான் ஊற்றுவேன். இப்படி வச்சு விளைய வச்ச மஞ்சள் தான் இது. இதில் எக்கச்சக்கமான பெனிஃபிட் இருக்குது. நான் இதே போல் தான் எங்கள் வீட்டில் உள்ள மஞ்சளை தான் நான் முகத்துக்கோ உடம்புக்கும் போட்டுப்பேன். இதை நல்லா வச்சு இட்லி தட்டில் அவிச்சிட்டோம்னா வருஷக்கணக்காக இருந்தாலும் கெட்டு போகாது. இந்த மஞ்சள் அப்படியே கையில் இளச்சி பார்க்கும்போது பிசு பிசுன்னு அந்த ஒரு இதாக இருக்குது. பெரிய கடையில் வாங்குகிற மஞ்சள் அப்படி இருக்காது. காலில் போட்டு காட்டுறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. கையால் வீடியோ பிடிச்சிட்டே எடுக்கிறதுனால காலில் போட்டு காமிச்சிருக்கேன். இது நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க மஞ்சள். இந்த பச்சை மஞ்சளை தான் என்னோடய வாராகி தாய்க்கு என் கையால் அந்த திருமாங்கல்ய கயித்துல கட்டி வச்சுருப்பேன். வீட்டிலையோ இடம் இருந்தாலும் சரி, தொட்டியாக இருந்தாலும் சரி, இதே போல் பயிர் பண்ணி பயன்பெறுங்க. தேங்க்யூ.